அட அப்பா, நம்ம ஏன் நிக்கிறோம்? இப்ப நாம டிராபிக் சிக்னல்ல இருக்கோம் பீக்கு. சிவப்பு லைட்டோட அர்த்தம் நில்லு. அதனால நின்னுட்டோம். பச்சை லைட் எரிஞ்சா நாம போகலாம். ஓஹோ, அவங்க ஏன் அங்க டான்ஸ் பண்றாங்க? அவங்க டிராபிக் போலீஸ் பீக்கு. டிராபிக் சிக்னல்ல பாத்துக்கிறது அவங்க டியூட்டி. ரோட்ல நம்ம சேஃப்டிக்காக. சேஃப்டி. ஆமா ஆமா டோக்கி. பாருங்க, லைட் பச்சை ஆயிடுச்சு. அப்படின்னா போகலாம். போலாம் போலாம் போலாம். இன்னைக்கு நாம இத வச்சு ஒரு புது கேம் விளையாடலாம். வாவ், இது என்ன? இதுதான் நம்மளோட டிராபிக் சிக்னல்ஸ். சிவப்பு சிக்னல்னா எல்லா வண்டியும் நிக்கணும். அப்புறம் சிக்னல் பச்சையாகிடுச்சுன்னா கார் போகலாம். கிரீன் சிக்னல்னா நாம ஜம்முன்னு பறந்து போகலாம். ஓகே பின்னி, நம்ம 3 பேரும் காரா மாதிரி இங்க அங்க சுத்தலாம். இவங்க 2 பேரும் டிராபிக் சிக்னலா இருப்பாங்க, சரியா? கின்னி, சிவப்புன்னா நில்லு. அப்புறம் டூக்கி, பச்சைன்னா போ போ போ. நீங்க 2 பேரும் இங்கே நில்லுங்க. நாங்க இங்க இருந்து போன பிறகு எங்களுக்கு சிவப்பு இல்ல பச்சை விளக்க காட்டுங்க. நான் அங்க இருந்து திரும்ப வருவேன். நானும். நான் இங்க மரத்து பூரா சுத்தி உங்களுக்கு முன்னாடியே திரும்பி வந்துடுவேன். சொன்னல, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு. நில்லு. ஹே, என்ன ஏன் நிறுத்தின கின்னி? நான் ரேஸ் ஜெயிக்க போறேன். போங்க போங்க போங்க. அட சம்சம், பீக்கு, நீங்க ஏன் நிக்கல? ஆனா டோக்கி நமக்கு பச்சை விளக்கு காட்டுனா, நீ ரோட்டுக்கு நடுவுல ஏன் நின்ன? நான் ஜெயிக்க போனேன், ஆனா கின்னி என்ன நிறுத்திட்டா. பீக்கு, தப்பு நம்மளோடது. நாம சிக்னல்ல இந்த குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டோம். அதனாலதான் நாம இடிச்சுக்கிட்டோம். ஆமா, டிராபிக் போலீஸ் ரொம்ப கவனமா சிக்னலை பாத்துக்கறாரு. சரி, இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். சிவப்புனா நில்லு, பச்சைனா போகலாம். புரிஞ்சதா? ரெடி? ரெடி ரெடி. ரெடி ஸ்டெடி கோ கோ கோ. கோ கோ கோ. ஹே பின்னி, மழைதான் பெய்யலையே. நீ கொடை தொப்பி ஏன் போட்டிருக்க? இது எங்க மாமா வாங்கிட்டு வந்தாரு. நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது 2-3 மேகம் வானத்துல இருந்தது. நீ மழை வரும்னு நினைச்சியா? ஆமா, வந்தாலும் வரும். அங்க பாரு,
நான் மேகத்தை பின்னாலேயே விட்டுட்டு வந்துட்டேன். பளபளப்பா ஆகிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோ, கொஞ்சம் குடு. தேடி அலைஞ்சு கொண்டு வந்திருக்கோம், கொஞ்சம் இனிப்ப சாப்பிடுங்க. லோலோ மற்றும் டோடோ. லோலோ டூடு. ஹலோ லோலோ டோடோ, இந்த முறை என்ன சுவையா கொண்டு வந்திருக்கீங்க? இந்த முறை கொஞ்சம் மேஜிக், கொஞ்சம் இனிப்பு. அப்புறம் கொஞ்சம் காரம். மேஜிக். சரி குழந்தைகளா, இப்ப கவனமா பாருங்க. இப்ப போட போறோம் முக்கியமான பொருள். வாவ்! என்ன ஆக போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க. வாவ். ஓ, பாருங்க பாருங்க, எவ்வளவு மெல்லிசான நூல். இது சிலந்தி வலை மாதிரில இருக்கு. தித்திக்கும் தித்திக்கும் நூல். இதுல செய்வோம் தித்திக்கும் தித்திக்கும் மழை மேகம். தித்திக்கும் மேகம். ஆ, இனிப்பு மேகம். வாவ்! இது குருவி கூடு மாதிரி இருந்துச்சு. வாவ் பின்னி, நல்ல ஐடியா பண்ண. இப்ப குருவி கூடானது தித்திப்பான மழை மேகம். இது என்னோட மேகம். மேகம் மேகம். ஆ. டூக்கி, இத அமுக்க கூடாது. இத அப்படியே சாப்பிடணும். அடுத்து எனக்கு வேணும். இல்ல, எனக்கு வேணும். சரி, இப்ப சீக்கிரம் எல்லாருக்கும் ஒரு ஒரு தித்திப்பு மேகம் கொடு. ஓகே. பின்னி, இது உன்னோட பெரிய மேகம். பீக்குவோட உருண்டையான மேகம். அப்புறம் சம்சமோட பெரிய மேகம். வாவ், எல்லாருக்கிட்டயும் இனிப்பு இனிப்பு தித்திப்பான மேகம். பாருங்க, என்னோட மேகம் மெது மெதுவா பறக்குது. பாருங்க, என்னோடது போகுது. மேல கீழ மேல கீழ. ஆனா என்னோட இது ஸ்பீடா போகுது, எல்லாரையும் முந்திக்கிட்டு. இனிப்பான மேகம் வானத்துல பறக்குது, எல்லாரு வாயிலையும் தித்திப்பு குடிக்குது. அம். வாவ்! இந்த பீச் எவ்வளவு பெருசாவும் அழகாவும் இருக்கு. இன்னைக்கு நம்ம பண்ணலாம் சாண்ட் கேசல். ஹே ஹே ஹே. சான். வாங்க, சாண்ட் கேசல் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ, ஆ, ஆ. ஆ, குழந்தைங்களா, கடலுக்கு பக்கத்துல போகாதீங்க. ஓகே? ஓகே. ம், ஆ, ம். சாண்டை இப்படி சேர்த்து கேசல் பண்ணலாம். ம். காசா. அப்புறம் இது இதோட கதவு.
கடல் ஓடுதான் கதவு பீக்கும். ம், கதவுக்கு எதிரில் இந்த சுரங்கத்தை உருவாக்கிட்டோமா? ஓஹோ பின்னி, இங்க சுரங்கம் எதுக்கு வேணும்? அது கதவு இல்ல, கடலோடு. கதவு தான். சரி, இங்க வைக்கட்டுமா? பின்னி, மாடியில யாரு சுரங்கம் வைப்பாங்க? ஆ? போங்க, எனக்கு உங்க கூட சாண்ட் கேன்சல் பண்ண வேண்டாம். ஆ? ஆ? எனக்கு உங்க 2 பேர் கூடயும் பண்ண வேண்டாம். ம்? ஆ, ஆ, ஆ. ம். நான் என்னுடைய சாண்டா கிளாஸ பண்ணுவேன். எல்லாரையும் விட சூப்பரா, எல்லாரையும் விட ஃபாஸ்டா. காசா? ஓ, டூக்கி செல்லம் சாண்ட் கேசில் உடைஞ்சு போச்சு. சரி, நாம மறுபடியும் பண்ணலாம். ஆ, என்னுடைய சுரங்கம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா கேசல் எங்க? ஆ, 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 அது சாண்டா கீழே இருக்கு. சூப்பர் பின்னி. ஓ, Oh, no. ஓ, ஒருவேளை அலை முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம கேன்சல் மூழ்கிடும். இப்போ என்ன பண்றது? அட சூப்பர். நீங்க எல்லாரும் எவ்வளவு அழகான ஊரை உருவாக்கி இருக்கீங்க. அங்க பாருங்க, ஊருக்கு வெளியே டூக்கியோட லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ். ரொம்ப அழகா இருக்கு டோக்கி. ஆனா அங்கிள் அங்க பாருங்க, அந்த அலை முன்னாடி வருது. ஆ, இப்ப என்ன பண்றது? ஆமா, நாம எல்லாரும் செஞ்சது வீணாகிடும். வீணாயிடும். ம். நீங்க எல்லாரும் வீட்டை கட்டிட்டீங்க, ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்க. அது என்ன அப்பா? பள்ளம். பள்ளம், அதனால என்ன ஆகும்? வாங்க, செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த குச்சியால ஊருக்கு நாலா பக்கமும் ஒரு பள்ளம் பண்ணலாம். ஆ? ம். ஆ? ஆ, இந்த மாதிரி. வாவ்! இது தண்ணியில வீணாயிடும். ஆமா ஆமா, அதனால தான் கொஞ்சம் ஆழமா தோண்டணும். சரி வாங்க, எல்லாரும் இந்த லைன் மேல தோண்ட ஆரம்பிங்க. ம்? எஸ். பள்ளம். ஆமா டூக்கி, பள்ளம் தயார். இப்ப பாருங்க, தண்ணி முன்னாடி வரும்போது அது பள்ளத்துல விழுந்துடும். ஆ. இப்ப நம்ம கேசல் 1000 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. இந்தா. இது மறுபடியும் ஃபீல்ட விட்டு வெளியில போயிடுச்சு. நம்ம ஃபீல்டர் ஏன் இன்னமும் வரல? பின்னி, இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? எனக்கு பவுலிங்கும் ஃபீல்டிங்கும் ரெண்டும் பண்ண வேண்டி இருந்தது. என் மாமா எனக்கு குல்ஃபி வாங்க கூட்டிட்டு போனாரு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே லேட் ஆயிடுச்சு. குல்ஃபியா? குல்ஃபி எங்க இருந்து வந்தது? இன்னைக்கு தான் வந்தது. இந்த சீசனுடைய முதல் குல்ஃபி எவ்வளோ கிரீமியா குளு குளுன்னு நல்லா டேஸ்டா ஜாலியா இருந்துச்சு. ம். எங்களுக்கும் குல்ஃபி சாப்பிடணும். வா காட்டு, குல்ஃபிக்காரர் எங்க இருக்காரு? என் கூட வாங்க. ஆ?
அங்கேயும் இல்ல. அட, அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. அட, இந்த மரம் இல்ல, இன்னும் முன்னாடி மரம் இருக்குல்ல, அது கிட்ட. இன்னும் தூரம் போகணுமா? பின்னி, எங்களை எவ்வளவு டயர்ட் ஆக்கிட்ட. குல்ஃபியும் கிடைக்கல, விளையாடவும் விடல. ஆமா, இவ்வளவு சூடா இருக்கு. சரி, என் வீட்டுக்கு போகலாம். அப்பா எலும்பிச்சம்பழம் ஜூஸ் கொடுப்பாரு. ஆனா அவர் இங்க எங்கேயாவது தானே இருக்கணும். அப்பா, நாங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ப்ளீஸ் எங்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடுங்க. ஓஹோ, இப்பவே குடுக்கறேன். ஆனா இவ்ளோ டயர்ட் ஆகுறதுக்கு அப்படி எங்க நீங்க போனீங்க? ஆண்டி, நாங்க குல்ஃபி அங்கிளை தேடி போனோம். ஆனா குல்ஃபி. கூஃபி. குல்ஃபி அங்கிள், நில்லுங்க நில்லுங்க. வாங்க குழந்தைகளே, வாங்க. சில்லுன்னு குல்ஃபி சாப்பிடுங்க. சுவையான குல்ஃபி சாப்பிடுங்க. வெயில தூர விரட்டுங்க. பின்னிக்கு வழிய ஞாபகப்படுத்துங்க.